ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஒரு நடைமுறையை பார்த்தா கொண்டு வராங்க. ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியா முழுக்க இப்போ எல்லாருமே பார்த்தா டிஜிட்டல் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிபே, ஃபோன்பே. ஸோ சிறு கடை முதல் பெரிய கடை வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம டிஜிட்டல் தான் பயன்படுத்திட்டு வரும். இப்போ அந்த யூபிஐயில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது என்பிசிஐ எனபிள்ஸ் யூபிஐ பேமெண்ட் வித் ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆதென்டிகேஷன் இன்ஸ்டீட் ஆஃப் பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம யூபிஐ பார்த்தா பேமெண்ட் பண்ண சொல்ல பின் வச்சு தான் நமக்கான டிரான்சாக்ஷனை பண்ணுவோம். பட் இப்போ என்பிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்டில் உங்களுடைய ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அதேமாரி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களுக்கான பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. த எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆஃப் பின்னும் உங்களுக்கு அலோட் இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்விட்டர் எக்ஸ்தலம் ஃபுல்லாகவே பார்த்தா இப்போதைக்கு அதுதாங்க போயிட்டுருக்கு. என்பிசிஐ டு ரோல் அவுட் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் ஃப்ரம் அக்டோபர் 8 முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாரி ஒரு சில பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. என்பிசிஐ அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. ஃபாஸ்டர், சிம்பிளர் அண்ட் செக்யூர் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் ஃபார் டிரான்சாக்ஷன் இஸ் நவ் அவைலபிள் ஆன் யூபிஐ. என்பிசிஐ ரோல்ட் அவுட் டிவைஸ் பேஸ்டு ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ஆதென்டிஃபிகேஷன் ஃபார் டிரான்சாக்ஷன் அட் மேக்கிங் டிரான்சாக்ஷன் ஈஸியர் தென் எவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு மற்றும் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். யூபிஐ லான்ச்சஸ் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் வித் நோ யூபிஐ பின் நீடட் டு மேக் டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பின் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இது உங்களுக்கு தேவைப்படாது இதுக்கப்புறம். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபேஸ் ஆதென்டிகேஷனும் உடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சும் நீங்கள் இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூபிஐ வித் ஆன் டிவைஸ் பயோமெட்ரிக் ஆதென்டிஃபிகேஷன் ஏ சீம்லெஸ், செக்யூர் அண்டு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் டு பின் பேஸ்டு யூபிஐ ஆதென்டிகேஷன். ஸோ அந்த பின் பேஸ்டு யூபிஐ ஆதென்டிகேஷனுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் மூலமாக பண்ணலாம். அதுவும் எப்படின்னா ஆதார் பேஸ்டு தாங்க உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆதார் பேஸ்டு உங்களுக்கு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பயோமெட்ரிக் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூபிஐ பின்னை பார்த்தா செட் பண்ணுறதுக்கும் ரீசெட் பண்ணுறதுக்கும் இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் யூபிஐ பின் மறந்துட்டாலோ அல்லது யூபிஐ பின்னை புதுசாக செட் பண்ணுறதாலோ இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு மூலமாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன் தேவைப்படும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிவிங்க. இது ஒரு சில சோஷியல் மீடியாக்களில் அக்டோபர் 8 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்பிசிஐ யூபிஐ தரப்புலேருந்து அக்டோபர் 8ன்னு சொல்ல வரல. பட் நாங்கள் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நவ் லைவ் ஆன் யூபிஐ அப்படின்றத கொடுத்துட்டாங்க. மேபி நீங்கள் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். மேபி யூபிஐயில் ஸோ இதுக்கப்புறம் இப்போதைக்கு யூபிஐயில் எனபிள் பண்ணிட்டாங்க. ஜிபே, ஃபோன்பேயில் அதுக்கான அப்டேட்டை கொடுத்து உங்களுக்கு நாளைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி என்ன பண்ணுறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் நீங்கள் பின் இதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு பின் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாகவோ பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் மூலமாகவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. மேபி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். பட் இது பார்த்தா உங்களுக்கு செக்யூராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளராக இருக்கும் அப்படின்ற மாரி என்பிசிஐ மற்றும் யூபிஐ தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எனபிள் பண்ணிடுவாங்க. மேபி ஸோ இப்போதைக்கு லைவில் இருக்குது. ஜிபே, ஃபோன்பேல இன்னும் அப்டேட் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இதில் சாஃப்ட்வேரில் மாற்றி உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.